இங்க என்ன நடக்குதா ஐயா கொட்டரகரை கோமகந்தா ராமராஜா மன்னந்தானே நாடு சுத்தி பார்க்கணுமே நகர் சோதனை செய்யணுமே என்பதனை மனதில் எண்ணி பட்டத்து யானை மேல பட்டத்து யானை மேல ஐயா பவனி சுத்தி வாராரே என்ன அடிச்சா ஐயா பவனி சுத்தி அந்த கொட்டரக்கரை கோமகந்தா ராமராஜா மன்னந்தா பட்டத்து யானை மேலே பவனி சுத்தி வாரப்போ பகவதியாள் வாசலிலை ஆனை மேல இருந்து கொண்டோ ஆனை மேல இருந்து கொண்டு அம்மை பகவதிய வணங்குறா ஆனை மேல அம்மை பகவதிய கொட்டாரக்கரை கோமகன் ராமராஜ மன்னன் அம்மை பகவதி ஆலயத்திலே எங்கள் செஞ்சுடலை குருவிற்கு வண்ணம் திரவியத்தின் காவலாக திரவியங்கத்த மாட சுவாமியாகவே வீற்றிருக்கின்றார். அப்படி இருக்கிற போது வட்டத்து யானை மேலே ராமராஜன் நகர் சோதனை செய்யணும், பவனி சுத்தி வர வேண்டும் என்று வட்டத்து யானையை அலங்காரம் செய்து வட்டத்து யானை மேல அமர்ந்து கொண்டோ தலையிலே தலப்பாவும் சொங்கலோடு ஆனை மேல் வருகின்றார் பவனி சுத்தி. பகவதியாள் வாசலிலே வந்த போது பார்த்தார் ராமராஜ மன்னன் மனதிலே நினைத்தார், ஆஹா நம்ம கெட்டின கோயில் நம்ம வச்ச தெய்வம், நம்ம கெட்டின கோவில் நம்ம வச்ச தெய்வம் என்று ஆனை மேல இருந்து கொண்டு ஆணவத்தில் அம்மை பகவதியை வணங்கினார். ஆனை மேல் இருந்து அம்மை பகவதியை வணங்கிய காரணத்தினால் பார்த்தார் எங்கள் அப்பன் மகாராஜா திரவியங்காத்த மாட சுவாமி அவ்வதளி கண்கள் ரெண்டும் செவ்வதளி பொறி பறக்க, அவ்வதளி கண்கள் ரெண்டும் செவ்வரளி பொறி பறக்க, நீலவெளி கண்கள் ரெண்டும் இரத்த கனலாக பொறி பறக்க, வலதுபுற மீசை வல்லையம் போல் துடிக்கி இடதுபுற மீசை ஈட்டி போல் துடிக்கிறது. அடே ராமராஜா, ராமராஜ மன்னா, தான் வீட்டு விளக்குனாலும் முத்தம் குஞ்ச பொறுக்காதுடா, நம்ம வீட்டு விளக்குதாம்னு சொல்லி விளக்குல முத்தம் கொடுக்க முடியுமா? என்ன செய்யும்? சுற்றும். நம்ம கட்டின கோயில் நம்ம வச்ச தெய்வம்னு நினைச்சா நீ ஆன மேல இருந்து எங்க அம்மா பகவதிய வணங்குத, இரு ரஸ்கல் படுவோம் ஆனக்காலம் முடக்குத என்று சொல்லி ஆனக்காலை முடக்கினார் அப்பன் மாயாண்டி வேம்படி ஐகோற்று மகாராஜா சமத்துவபுரத்து சுடல. அப்படி ஆனக்கால முடக்கும் போது ஆனக்காரன் சேவகன் ஈட்டி கொண்டு குத்துதான், ஆனை எழுந்தரிக்க மாட்டேங்கு, ஆனை எழுந்தரிக்க மாட்டேங்கிறது. அப்ப பார்த்தார் சேவகனை கூப்பிட்டு, ஏ சேவகா, ஆனை எழுந்தரிக்க தகுந்த தொழிலாளி யாரு இருக்காங்க நான் பார்த்துட்டு வாடா. ஆமா, அதாவது மைத்தொழில் உள்ளவன், மைத்தொழில் மாந்திரிகம் தெரிந்தவன் யாராவது இருக்காங்களா என்று பார்த்து வா. எதனால இந்த ஆணை எழுந்திருக்க மாட்டேங்கிறது என்பதாக சொல்லி சேவகனிடத்திலே சொன்னவும் சேவகன் எங்கே வருகிறான் தெரியுமா? ஐயா, நாட்டிலேயோ நல்ல நாடே, நாட்டிலேயோ நல்ல நாடே, அழகு நாவலர்கள் புகழுமாறே, நாட்டிலேயோ நல்ல நாட்டிலேயோ நாடே, ஏ நாவலர்கள்
காய்க்கு நாடு நாடான நாடதேலை நந்தமுணல் ஊரதேல நாலு சாலைய திருவதில யாரங்கே ஆண்டுவாரே பரிப்புலையன் குடிப்புலைய பச்சங்காளிய பெரும்புலைய 21 புலையர் கூட்டம் 300 புலையனுக்கு 300 புலையனுக்கு முத்தகாளி பெரும்புலை 400 புலையனுக்கு நாட்டாவை பெரும்புலை 500 புலையனுக்கு அண்ணாவை பெரும்புலை 700 புலையனுக்கு 700 புலையனுக்கு யஜமங்காளிய பெரும்புலை 700 யஜமங்காளிய மையம் உண்டு சிமிழும் உண்டு மாந்திரிக யாடு உண்டு வானத்தையோ வில்வளை மணல பாவி கயிர்திரி பாடுகிற பெண்களெல்லாம் பாலா வெட்டி ஆக்கிடுவா பாழாத பெண்களெல்லாம் பாடும்படிய செய்திடுவா பட்ட மரம் பூக்க வைப்பா பூத்த மரம் படவும் வைப்பா கருவ நல்ல கருவழிப்பா கருவ நல்ல பாவி கன்னி பெண்ணை சீரழிப்பா கன்னி பெண்ண நல்ல உருவழி முத்தமிய சீரழிப்பா அப்பேற்பட்ட புலையனத்தா சேவகனோ வந்தல்லவோ ஐயாவே மாந்திரவாதி கொட்டார கரையதில பட்டத்து யானதான எழுந்தரிக்க மாட்டேங்கிறது ஆனைய எழுப்பி தந்தால் யாழுகுளம் பரவு என்று யசமந்தான சொல்லிருக்கா ராமராஜர் சொன்னதாலே அழைத்து போக வந்து நின்று சேவகந்தான் சொன்னவோ சேவகந்தான் சொன்ன போதே யாது செய்தான் மாந்திரவா சேவகந்தான் யாது செய்தான் அப்படி சேவகந்தான் சொன்ன போதே பச்சைக்குத்தான் அணிவை மாந்திரிக மையடு பச்சைக்குத்தான் அணிவை குட்டி சாத்தா மையெடுத்தான் குட்டி சாத்தா மையெடுத்து திருசொலவ எடுத்தான் கொட்டார கரையதில சிதம்பர சக்கரத்தை திருசொலவில் வரைந்தல்லவோ அஞ்சனமை போட்டு அஞ்சனமை போட்டு ஆராய்ந்து பார்க்க அஞ்சன ஆராய்ந்து மாந்திரவாதி விரம்பரையன் மச்சுக்கு ஏணி வைத்தான் மாந்திரிகை மையெடுத்தான் குச்சுக்கு ஏணி வைத்தான் குட்டி சாத்தான் மையெடுத்தான் சிறு சொலவை எடுத்தான் சிதம்பரை சக்கரத்தை கொட்டார கரையிலே வந்து சிறு சொலவை எடுத்தான் சிதம்பர சக்கரத்தை வரைந்தான் அஞ்சனம் ஐகோட்டு ஆராய்ந்து பார்க்கான் சிறு சொலவுல அஞ்சனம் ஐகோட்டு ஆராய்ந்து பார்க்கிற போது எங்க அப்பன் மகாராஜா
அந்த மாந்திரிக புலையின் மைவட்டத்தில அவர் எப்படி தெரிகிறார் தெரியுமா? ஐயா காற்றும் இல்லை கருப்பும் இல்லை, காற்றும் இல்லை கருப்பும் இல்லை, காலை போல எனக்கு காலனாக தெரிகிறாரே. ஈயம் இல்லை இரும்பும் இல்லை, ஈயம் இல்லை இரும்பும் இல்லை, யமனாக தெரிகிறாரே. மீச துடிக்கிறதோ கருங்கோவம் கொள்ளுறதோ இடது வரம் மீசைய போல துடிக்கிறதோ பார்த்துட்டான விரும்புலையே மன்னனோட இடமதே ஐயாவே வாஜ மன்னா அடியானோட வார்த்தைகளே காத்தும் இல்ல கருப்பும் இல்லை காயும் இல்ல பிசாசும் இல்ல ஆனைக்கும் ஆக்கினைக்கும் ஆனைக்கும் அடங்காத தெய்வம் தான் அடங்காத மன்னா காத்தும் இல்லை கருப்பும் இல்லை ஏயும் இல்லை இரும்பும் இல்லை பேயும் இல்லை பிசாசும் இல்லை வைவினை கிடையாது செய்வினையும் கிடையாது. அப்ப என்னப்பா குற்றம்? இது ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தேவாதை குற்றம். ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தேவாதை எதுக்கு இப்படி குற்றப்படுத்தணும்? ஐயா ராமராஜ மன்னா, சரி ஆணை மேல வந்தீங்களா? ஆனை மேல வந்தியலா? வந்தியலா? ஆனை மேல இருந்து பட்டத்து யானை மேல இருந்து பகவதிய தலப்பாவ வளைக்காம அம்மாவா ஆனை மேல இருந்து ஆணவத்தோடு வணங்கினியலா? நம்ம வச்ச தெய்வம் தானே, அதுதான் தப்பு. தங்கத்திலேயே செருப்பு செய்தாலும் தலவாசல்ல தான் போடுறோம். தங்கத்திலேயே செருப்பை செய்தாலும் தல வாசல்ல போடணும். கல்லிலேயே கடவுளை வரைந்தாலும் கல்லிலேயே கடவுளை வடைத்தாலும் கையெடுத்து தான் கும்பிடணும். அதுபோல தான் வீட்டு விளக்குனாலும் முத்தங்குஞ்ச பொறுக்காது. நம்ம வச்ச கோயிலை நம்ம வச்ச தெய்வம் நீங்க ஆணை மேல இருந்த அம்மை பகவதிய வணங்கிய காரணத்தினால ஆனக்காலை முடைக்கிறக்காக அடங்காத தெய்வம் எங்க ஹைகோர்ட் மகாராஜா. அப்படியா? இப்ப அதுக்கு பதில் என்னப்பா செய்யணும்? பரிகாரம் உண்டா? அந்த சாமி ஆணை எழுந்தரிக்கணுமானா 51 ராசி பணம் அவதாரமா வைக்கணும். சரிப்பா, 51 ராசி பணத்தை அவதாரமா வச்சிருவோம்னு வச்சுக்கோ. அந்த 51 ராசி பணத்தை அள்ளதுக்கு அந்த தெய்வத்துக்கு சக்தி இருக்கா? மன்னா, மனிதரோடு விளையாடுங்கள், தெய்வத்தோடு விளையாடாதீர்கள் அப்படின்னு சொல்லி தலவாளை இலவிரித்து 51 ராசி பணம் அவதார பணமாக வைத்த போது எங்கள் அப்பன் வேம்படி சுடல சமத்துவபுரத்து ஹைகோர்ட் மகாராஜா அந்த பணத்தை கண் எமை மூடி முழிக்கும் முன்னால எப்படி அழுகிறார்? ஐயா சூறாவளி காத்து போலே காத்து போலே காத்து போலே காத்து போலே பணத்தை சுழட்டி வாரே காத்து போலே காத்து போலே சூறாவளி காற்று போலே போலே சுழட்டி வாரி அள்ளும் போது அள்ளும் போதே ஆனையாது எழுந்தறிக்கிய எழுந்தறிக்கே ஆனையாது எழுந்ததினா எழுந்ததினா மாந்திரவாதி புலையனுக்கு புலையனுக்கு பலவிளையை கொடுப்பாரா கொடுப்பாரா. ஆனையை எழுப்பி தந்த காரணத்தினால மாந்திரவாதி புலையனுக்கு மழவிளைய பானமா கொடுத்தார்.
தானமாக கொடுத்த போதே ஆந்திரவாதி பெரும்புலைய மழவேளை தன்னாதிலா பருத்தி மாசம் செய்துவாரா தன்னாதிலா மழவிளையை ஆணையை எழுப்பி தந்த காரணத்தினால அன்பளிப்பாக மழவிளையை தானமாக கொடுத்தார் ராமராஜ மன்னனுக்கு. தானமாக கொடுத்ததினால் மழவிளையில பருத்தி மாசல் செய்கிறான். பருத்தி மாசல் செய்தா புலையனுக்கும் பொலக்கொடைக்கும் ரொம்ப நாளாக பிள்ளை கிடையாது. பிள்ளை இல்லாமல் பொலக்கொடி தருமம் செய்தா புலையன் கருமம் செய்தான். பொலக்கொடி தருமம் செய்தா புலையன் கருமம் செய்தான். பொலக்கொடி போகாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. ஏன் குளிக்காத குளத்துல குளிக்க கூடாதா? அதான கேட்டேன். ஓடு தண்ணியில குளிக்கணும். ஓடு தண்ணியில குளிச்சா அழுக்கு தாங்காது. விவரமா சொல்லுங்க. அதான கேட்டேன். நம்ம சாயண்டுக்காரர் மாதிரி ஐயா இப்படி சொல்லுதியல. அந்த காலத்திலே குடிக்க சொல்லிருக்காங்க தெரியுமா? குடிச்சு பழகணும், நல்லா குடிச்சு பழகணும். காலையில நீராகாரம் குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். காலையில நீராகாரம் குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். குடியும் கொடுத்தனம்னா அதுதான் குடியும் கொடுத்தனும். அந்த காலத்துல குடிக்க சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை 5 மணிக்கு எந்திரிச்சாமனா வீட்டு அம்மா அந்த பாட்டி அம்மா மண்பானையில சோறு பொங்கிருப்பா. மண்பானையில சோறுன்னா இப்ப நஞ்சு. அப்போ அரிசி என்ன அரிசி? காடக்கண்ணி, காடக்கண்ணி, குருதவல்லி, கட்டிச்சம்பா, மொழிக்கருப்பு, தெனை, செம்பா, அம்பை 16, இப்படி உள்ள அரிசியை போட்டு பொங்கிருப்பாங்க. அது இப்ப 5020, 6636 அதிசய பொன்னி, அளவில்லாத பொன்னி, மாசு இல்லாத பொன்னி, மணி இல்லாத பொன்னி எல்லாம் இப்போ. அப்பேற்பட்ட அரிசிய சோறு வாங்கி அந்த தண்ணியில நீராகாரத்தை எடுத்து காலையில அப்ப அந்த காப்பியும் கிடையாது, டீயும் கிடையாது. அப்பம் கிடையாது பாட்டி. நான் அப்ப உள்ள காலத்தை தான் சொன்னேன், இப்ப உள்ள காலத்தை சொல்லல. இப்ப நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், நாகரிகம் ஆகி போய் கிடக்கும். கடவுளே கையெடுத்து கும்பிடுற கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சு. என்னைக்கு உலகத்தை உள்ளங்கையில பார்க்க யூடியூப் செல்லுன்னு வந்துச்சோ அன்னைக்கு வந்துச்சு அழிவு நிச்சயம். அது நாகரிக மாற மாற கெடுக்கும். ஆகையினால என்ன அவர் மட்டும் இல்ல, எல்லாரும் 12 மணிக்கு கடை எப்ப திறக்காம எதிர்பார்த்து வாசல்ல போய் வரிசையில் நிற்கும். ஒரு குடி வீட்டுக்கு வந்தா குடுத்தோம். அதான் குடியும் குடுத்தனம்மா. அனுபவம் பேசுது. அதானே கேட்டேன். பெறவென்ன தங்கத்துக்கு போவலாம ஸ்ரீரங்கத்துக்கு. என் தாசலார் விட்டு தங்கம் நீங்க தோசைக்கு அரைச்சாலும் பொங்குமே. அரிசி பொங்காதியா, உளுந்த போட்டு ஆட்டிப்பாரு பொங்கும். ஆகையினால
பார்த்தார் இந்த மாந்திரவாதி பெரும்புலையன். கருமம் செய்தான் பொலக்கொடி, தருமம் செய்தா. அப்ப பொலக்கொடி சொல்லுதான், மன்னா கொஞ்ச நாளைக்கு மாந்திரிக தொழில மறந்துருங்க, கரித்தொழில விட்டுருங்க, நமக்கு கை குழந்தை நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொலக்கொடியால் சொன்ன போது அப்ப பார்த்தான். சரி, மாந்திரிக ஏடெடுத்தான், மச்சில கொண்டு போய் வச்சுட்டான். குட்டி சாத்த மைய எடுத்தான், குச்சில கொண்டு போய் வச்சுட்டான். அப்போ நேரம் போகல. அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணுமா, ஆடுன காலும் சும்மா இருக்காதான். இது போல இவன் மாந்திரிக தொழில் பார்த்தவனுக்கு தொழில் பார்க்காம இருக்க முடியல. அப்ப மழவளைக்கு போகணும். மழவளைக்கு போனான். மழவளையில போனா மாமரத்துக்கு அடியில படுத்திருந்தான். அவையாத்தால் விரதம் இருந்த மா பலகாரத்தை காகம் எடுத்து கொண்டு வந்தது. ஒரு மாமரத்தில இருந்து புலையனுடைய மார்பில காகம் போட்டது. அந்த மா பலகாரத்தை எடுத்து பார்த்தான். ஆஹா, இது அவையாத்தால் விரதம் இருந்த பலகாரம் போல் இருக்கிறத. போயா போங்க, திங்க கூடாது திங்க கூடாதுன்னு நீங்க தான் சொல்லுதிய. இன்னைக்கு நான் வருஷம் குற்றாலம் ஜெம்பாதேவி சித்ரா பௌர்ணமிக்கு போறேன். டே பட்ட வருஷம் முட்டு முட்டு கொலக்கட்டை நான் தின்னுட்டு தான் வரேன். அவையாத்தா கொலக்கட்டை. ஆகையினால பார்த்தாரி இந்த மா பலகாரத்தை கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தார். மா பலகாரம் மனைவியிடம் கொடுத்த போது அந்த மா பலகாரத்தை வாங்கினாள். மா பலகாரத்தை வாங்கினா ரெண்டு கண்ணுலையும் ஒத்துனா, ரெண்டு கண்ணுலையும் ஒத்தி மா பலகாரத்தை சாப்பிட்டா. மா பலகாரம் சாப்பிட்டால, மா பலகாரத்தின் மகிமையால அவையாத்தால் கிருபையினால அந்த அரங்கிலியால் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? அன்றுமாவா குளிமறந்தாள் குளிமறந்தாள் யாதிவே குளிகரு போமானா முத்து நல்ல குளிமறைந்தா 30 நாள் போமானறிய ஊரறிய 2 மாசம் மொத்த 3 மாதோமாச்சி மாதோமாச்சி முத்து முத்தாவ தேடுமா தேடுமா மரமாச்சே பாவம் வல்லோம் மழுங்குதை 5 6 மாதமாச்சு 60 புரணமா 7 8 மாதமாச்சு பழப்போ அதிகமாச்சு 9ஆம் மாதத்தில் அருங்கிளியாள் புலக்கொடியோ போல போல சுடருதாளே நல்ல மதம் மாஜே நல்ல மதம் மாஜே பதிபூரண கிருபமாரா நல்ல
முற்றும் பெற்று 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூர்ண கர்ப்பமா இருக்கின்றார். அப்படி பரிபூர்ண கர்ப்பத்துல புலையன் சொல்லுதா, ஏ புலக்கொடி, பருத்திக்கு களை எடுக்க போ. ஆமா, நான் இப்ப எப்படி இருக்கேன், என்ன விதமா இருக்கேன், என்னை கொண்டு போய் அங்க போய் கலவட்ட சொல்லுங்க சாமி. நான் சும்மா இருக்க நாளையிலாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? மாதிரி புறம் இல்லையா, வேலைக்கு கூட ஒருத்தி வரமாட்டேக்கா, அதனால நீ தான் புரட்சி வரணும். ஏன் வரமாட்டேக்கா? நான் கருவி வரமாட்ட கல்வ வரமாட்ட கல்வ துட்டு காசு கொடுக்க மாட்டான். ஆகையினால எம்மா பருத்திக்கு களை எடுக்க போயிட்டு வா. இல்லை சாமி, நான் நிறமாத்த சுழியா இருக்கேன், களை எடுக்க போறியா, உன் கருவை அழிக்கட்டுமான்னா சண்டா அப்படின்னு சொல்லி மம்பட்டிய தோளில போட்டா 2 பாட்டி அவ துணைக்கு கூப்பிட்டுதான். ஆமா, 2 பாட்டிய துணைக்கு கூப்பிட்டா போய் பருத்திக்கு களை வெட்டா மடவிளைக்கு வந்தா. உடையவனே தஞ்சம் என்று 1ஆனரை வெட்டினாள், ஈசனே தஞ்சம் என்று 2ஆனரை வெட்டினாள். 3வது நிற வெட்டும் போது அவளுக்கு மயக்கம், மத்தியான வெயில், தலை சுத்துது, வயிறு வலிக்கு, இடுப்பு அரியுது, குறுக்கு அரியுது. அப்படியே பக்கத்துல ஒரு தாய்க்கிழவி கூட்டிட்டு போய் மாமரத்துக்கு அடியில அமர வச்சுட்டான். நான் உன் புருஷனை போய் கூட்டிட்டு வரேன், ஏக்கா நீ அவ பக்கத்துல பாத்துக்கோ, நேரம் பயத்து பிள்ளைக்காரி அப்படின்னு சொல்லி, ஏடா ஏ போலையா, உன் மனைவி மழவளையில வயிறு வலிச்சு நிக்காடா அப்படின்னு சொல்லவும் பார்த்தான் மாந்திரவாதி விரும்புலையன். விறுவிறுவிறுன்னு எங்க மழை விளைக்க வந்தான், அவன் அரண்மனைக்கு வந்தான். அவன் அரண்மனைக்கு வந்து மட்சிக்கு யானை வைத்தான், மாந்திரிக மையெடுத்தான், குச்சிக்கு யானை வைத்தான், குட்டிச்சாத்தா மையெடுத்தான். என்னதான் கொச கொசன்னு வருதோ, குச்சிக்கு யானை வைத்தான், குட்டிச்சாத்தா மையெடுத்தான், சிறு சொலவை எடுத்தான், சிதம்பர சக்கரத்தை வரிந்தான். கொலையனுக்கு கொல தெய்வம் குத்துப்பற எசக்கி. ஏ குத்துப்பற எசக்கிய முடியா, ஓடியா ஓடியா ஓடியா, என் மனைவி வயிறு வலிச்சு நிக்கா, அவளுக்கு நீ பேர்காலம் பார்க்கணும், ஓடியா. அடே விரும்பலையா, உன் மாந்திரத்துக்கு பயந்து வந்தோம்னு நினைச்சியா? பெண்ணுக்கு பெண் பேயே மனமிறங்கும், நான் ஒரு தெய்வம், அதனால நான் மனமிறங்காம இருக்க மாட்டேன். நான் வாரண்டா, நான் கைபிடிச்சு உனக்கு பிறக்குது பெண் குழந்தை, என் பேரை விடு அப்படின்னு சொல்லி என் குத்துப்பேர எசக்கியம்மா மழவளைக்கு வந்தா. பாவி வானத்தைய திரையா வளைதான், வானத்தை திரை வளைந்தான். குத்துப்பேர எசைக்கு கை பிடிச்ச நேரம் அந்த புலையன் தேவி புலக்கொடிக்கு ஐயா அடிபிடியா வயர் வலித்தோ, வயர் வலித்து பறிந்து குறுக்கறிந்து குறுக்கறிந்து அடிபிடியா வயர் வலித்தோ, வயர் வலித்து ஐயா வயர் வலித்து வயர் வலித்து ஒரு பெண் குழந்தை பிறகுதையா, அடிபிடியா வயர் வலித்து வயர் வலித்து. அப்பம் பெண் குழந்தையே பிறந்த போது அந்த குத்துப்பேர எசக்கியம்மா ஏ கூட நிற்கும் பாட்டிமார்கள் குப்பீடு கொடியறுத்து ஏ கொலவை போட்டாள் பெண்கள் எல்லாம். கொலவை போட்டான தண்ணீர் கொண்டு முகம் தெளித்து அவையடங்கா சேனை போட்டு நீராட்டி தாளாட்டி